வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது குருவின் சிறப்பு, சிக்னிபிகன்ஸ் ஆஃப் குரு. இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட பெங்களூரு ஸ்ரீராம்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட ஸ்ரீராம்புரம் தவ மையத்திலிருந்து பேராசிரியை அருள்நிதி திருமதி கே அருளானந்தி அம்மா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து அறக்கட்டளைகள் மற்றும் தம மையங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் BA பிசியாலஜி முடித்திருக்கிறார்கள். சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் டிப்ளமோ மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமோ BSc முடித்திருக்கிறார்கள். தற்போது MScயில் 2ஆம் ஆண்டு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி மன்னிக்கவும். தற்போது டிப்ளமா மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமா முடித்து BSc முடித்து தற்போது MScயில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார்கள். அம்மா அவர்கள் 2010ஆம் ஆண்டிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு சுமார் 10 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். தற்போது ஸ்மார்ட்டில் பேராசிரியையாக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்ற உங்கள் சார்பாகவும் அனைத்து அறக்கட்டைகளின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். அம்மா பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எனது தாய் தந்தையரின் பொற்பாதங்களை வணங்கி WCSC கர்நாடகா ஜோன் தலைவர் டாக்டர் தனபதி ஐயா, டாக்டர் விஜயா தனபதி அம்மா அவர்களையும் வணங்கி ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி இந்த உரையை துவக்குகிறேன். வாழ்க வளமுடன். குருவின் சிறப்பு. குரு என்பவர் இருளை நீக்குபவர், வெளிச்சத்தை தருபவர், கருணை உள்ளம் கொண்டவர், அன்பானவர், சீடனை உயர்த்துபவர், பண்படுத்துபவர், எல்லாவற்றையுமே கடவுளாக பார்ப்பவர். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்வாங்க. மாதா பிதாவை அடையாளம் காட்டுகிறார், குரு தெய்வத்தை அடையாளம் காட்டுகிறார். மாதா சொல்லித்தான் பிதா என்பவர் தெரிகிறார். அதுபோல குரு வழிகாட்டினாதான் தெய்வத்தை உணர முடியும். தாய் ஒரு விஷயத்தை அன்பால் சொல்லுகிறார், தந்தை அறிவால் நம்மை உயர்த்துகிறார். தாயும் தந்தையும் செய்ய முடியாததை ஒரு குருவால் நிறைவு செய்ய முடியும். தாயினுடைய அன்பையும் தந்தையினுடைய அறிவையும் சேர்த்து கொடுக்க வேண்டுமென்றால் குருவால்தான் முடியும். குரு தெய்வத்தை வழிகாட்டுகிறார். குருவின் வழிகாட்டுதலை கொண்டே ஒருவர் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்வாங்க. குரு சீடன் வழியே சென்று அவனை படிப்படியாக உயர்த்துகிறார். குரு நம்மையே இறைவனாக வழிகாட்டுகிறார். ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். குரு தன்னோடு இறைவனை கூப்பிட்டுக்குன்னு தன்னோட சீடன் வீட்டுக்கு போறார். கதவை தட்டினார் குரு. கதவை திறந்த சீடனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு குரு வந்தால் இன்ப அதிர்ச்சி, இறைவன் வந்தால் அதைவிட பேரின்ப அதிர்ச்சி. சரின்னு இறைவனை வணங்க போறார். அன்பரே பொறு,
உன்னுடைய இல்லத்திற்கு யார் அழைத்து வந்தது தெரியுமா? குருதான் அழைத்து வந்தார். அதனால அவரை வணங்கு என்றார் கடவுள். சரின்னு சீடன்னு உடனே குருவை வணங்குறார். அப்போது குரு சொல்றார், இறைவன் என்பது யார் உனக்கு தெரியுமா? அவர் எங்கும் நிறைந்திருப்பவர், எல்லாம் ஆனவர், நாம் இந்த உலகத்தில் இருப்பதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆனவர். அவர் இங்கே வந்திருக்கிறார், அவரை வணங்கு என்கிறார் குரு. உடனே சீடன் இறைவனை வணங்க போகிறார். மீண்டும் இறைவன் சீடனை நிறுத்தி, குரு என்பவர் என்னை இங்கே அழைத்து வந்தவர் மட்டுமல்ல, என்னை அறிவதற்கு வழிகாட்டியவரும் குருதான். குரு உனக்கு என்னை யார் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் நீ என்னை பற்றி அறிந்திருப்பாயா? முதலில் உன்னுடைய குருவை வணங்கு என்று சொல்கிறார். மீண்டும் மறுத்து குரு, இல்லை இல்லை, அவர்தான் நீயும் நானும் இருப்பதற்கு அடிப்படையானவர், அவரை நீ வணங்கு என்றார். அப்போது இறைவன் சொல்றாரு, அப்பனே, குரு என்பவர் எளிமையானவர், அன்பானவர். யார் தன்னை வணங்கி ஏற்றிக்கொள்ள சொன்னாலும் அவரை ஏற்றுக்கொள்வார். அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அறிவொளி கொடுத்து அவரை மேம்படுத்துகிறார், இறைவனை காட்டுகிறார். உன்னுடைய வினைப்பதிவை கூட என்னால் சரி செய்ய முடியாது. உனக்கு பெரிய துன்பம் வரும்போது நான் என்ன கொடுப்பேன் என்று சொன்னால், செயலுக்கான விளைவை முழுமையாக கொடுப்பேன். செயலுக்கு விளைவை மீறி மாறி அந்த இறைநீதியை மாற்றி என்னால் அளிக்க முடியாது. ஆனால் குரு என்ன செய்கிறார்? ஒரு சீடன் துன்புறும் போது அந்த துன்பத்தை அதிகமாக வினைப்பதிவை சுமக்க முடியாமல் திணறும் போது அவனுக்கு என்னிடம் வேண்டி அதனை பெற்று அவரால் கொடுக்க முடியும். என்னால் செய்ய முடியாது, ஆனால் அவர் கேட்கும்போது என்னால் மறுக்கவும் முடியாது. அப்படி கொடுக்கக்கூடியவர் தான் குரு. அதனால முதல்ல குருவை வணங்கு என்று சொல்கிறார். இப்படி குரு என்பவர் ஒரு சீடனுக்கு இறைவனை விட மிக முக்கியமானவர் என்று உணர்த்தப்படுகிறது. எப்படி இறைவனை பிடிக்கணும், யாரை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, திருக்குறள்ல இதற்கு என்ன சொல்றாங்கன்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றுக பற்றற்றான் என்று சொன்னால் இறைவனை பற்றுகன்னு சொல்வாங்க. ஆனா அருட்தந்தை அவங்க அழகா அதுக்கு விளக்க கொடுக்கிறார். பற்று அற்றான் என்று சொன்னால் ஏற்கனவே அவன் பற்று வைத்திருக்க வேண்டும், அந்த பற்றை விட்டவனாக இருக்க வேண்டும். பற்று வைத்து பற்று விட்டவன் இருக்கிறானே, அவன்தான் குரு. அவனால் தான் இன்னொருவருக்கு பயிற்சி அளிக்க முடியும். பற்றற்றான் என்று சொல்வது குருவை குறிப்பது. அப்படி பற்றற்றானை பற்றும்போது தான் இறைவனை பிடிப்பதற்கு அடிப்படையாக அமைகிறது என்று சொல்கிறார். பிரம்மாண்ட புராணத்துல குருவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்தனுக்காக குரு காத்துன்னு இருக்காரு. குருவை நினைத்தாலே போதும், அவரே வந்து எல்லாவற்றையும் கொடுத்துருவாருன்னு சொல்றாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல ஆள் எட்டி பார்க்க முடியாத உயரமான அகண்ட பாத்திரம் ஒன்று இருக்கு. அங்க ஏணி ஒன்று போடப்பட்டிருக்கு. ஏற தெரிந்து கொண்ட சிலர் அதன் மேல ஏறி பாத்திரத்துல என்ன இருக்குன்னு எட்டி பார்க்கறாங்க. அது நிறைய பொங்கி ததும்பும் இனிய சுவையான ஆனந்தமெனும் பாயாசம். சிலர் அதில் எட்டி குதித்து சுவைக்கின்றனர். தான் சுவைத்ததை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற பெருநோக்கில் கீழே இறங்கி வந்து மற்றவர்களிடம் சொல்லி ஏற முடியாதவர்களுக்கு வலு கொடுத்து ஏற செய்து பாயாசத்தின் இன்சுவையை அனுபவிக்க செய்றாங்க. அவங்கள்தான் போற்றுதற்குரிய குருமார்கள். குரு இல்லாம வாழ்க்கை வாழ முடியாதான்னு ஒருத்தர் குரு கிட்ட கேட்கிறார். அதுக்கு குரு சொல்றாரு, வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நாம குருவினுடைய மேன்மை உணரலைன்னா இறைவனை உணர்றது சிரமம்னு சொல்லி சீடங்கிட்ட குரு சொல்றாரு, ஒரு
இரும்பு துண்டை எடுத்து தண்ணியில போட சொல்றாரு. அது தண்ணியில மூழ்கி போகுது. ஒரு கட்டை எடுத்து தண்ணியில போட சொல்றாரு. அது மிதக்குது. இப்போ இரும்பு துண்டை எடுத்து கட்டை மேல வைக்கிறாரு. அது நல்லா மிதந்துகிட்டு போகுது. இது போலதான் நீயும் முயற்சி செஞ்சினா கீழே போயிடுவ, உன்னால அறிய முடியாது, குருவோட வழிகாட்டுதலால தான் தெய்வத்தை உணர முடியும்னு சொல்றாரு. அந்த வகையில நமக்கு கிடைத்த குரு தான் வேதாத்ரி மகரிஷி. அவங்க இந்த நூற்றாண்ட வாழ்ந்த மகான நம்ம மகரிஷி. வறுமையின் கோரப்பிடியில சிக்கி தவித்த குடும்பத்துல பிறந்தவர் தான் மகரிஷி. வறுமையிலும் பொறுமையாக இருந்து ஏன் வறுமை வருது அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சாரு. அப்படி சிந்தித்து ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு வேதாத்ரி என்னும் தத்துவத்தை நம்மளுக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. மகரிஷிய நாம யோகி, தத்துவ ஞானி, சித்தர், மகான் என்று பலவிதமா அவரை போற்றி சொன்னாலும் நடை, உடை, பாவனையில அவர் தன்னை ஒரு சாதாரண மனுஷனாவே நிலைநிறுத்திக்கினாரு. தத்துவங்களை எல்லாம் எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்வாரு. அதனால தான் அவரை அருள் தந்தைன்னு சொல்றோம். ஒரு நாள் ஒரு அன்பர் கேட்குறாரு, உங்களை மாதிரி மகன்களுக்கு மட்டும்தான் பயிற்சிகள்லாம் செய்ய முடியும், எங்களை மாதிரி சாதாரண மனுஷனுக்கு செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. உடனே குரு சொல்றாரு, யாரையா மகான், இயற்கை எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி ஆற்றலை தான் கொடுத்துருக்கு, மனிதன் உபயோகப்படுத்துறது தான் வேறுபாடு இருக்கு. தொடர்ந்து விடாமுயற்சி செய்தவன் மகா பிளஸ் ஆன், மகான், பெரிய மனிதன் ஆகிறான். அதனால முயற்சி செய்தால் எல்லோருமே மகான்கள் ஆகலாமேன்னு மகரிஷி சொல்றாரு. மகரிஷி நமக்கு எளிமையாக எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்திருக்காரு. இந்த உடற்பயிற்சியில ஆசனங்கள், பிராணாயாமம், முத்திரைகள், வர்மக்கலை எல்லாமே சேர்த்து கொடுத்திருக்காரு. இந்த பயிற்சி அது மட்டும் இல்லை, நம்மள உடல் தூய்மையும் செய்து கருமைய தூய்மையும் செய்யுது. ஒரு மனிதன் நீண்ட காலம் உயிர் வாழ்வதற்கு காயகல்பம் என்னும் பயிற்சியையும் கொடுத்திருக்காரு. உயிருக்கு பயிற்சியை இதுவரைக்கும் யாரும் கொடுக்கல. சித்தர்கள் எல்லாம் பாடல் வடிவில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம மகரிஷி தான் நம்மளுக்கு எளிய முறையில புரியுற மாதிரி நமக்கு உயிர்வள பயிற்சி எல்லாம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காரு. மனம், ஆன்மா தூய்மை பெற அகத்தவத்தையும் அகத்தாய்வையும் கொடுத்துருக்காரு. மகரிஷி வாழ்க்கையில நடந்த 2 உணர்ச்சி வசப்பட்ட நிகழ்ச்சியால அருகுண சீரமைப்பு என்னும் உலக நல கருத்தே உருவானது. எந்த யோக நிலையிலும் இல்லாத சிறப்பு தவம், சாந்தி தவத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த காலத்துல சாந்தி தவம் இல்லாம நிறைய பேருக்கு யோக நிலை செய்வதற்கே தடையா இருந்தது. அந்த தடையெல்லாம் நீங்கி இப்போ எளிமையா இப்போ தவம் செய்யறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு மகரிஷி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. மகரிஷியோட 40 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் எண்ணத்தின் ஆற்றல் பற்றி ஆராய்ச்சி செஞ்சாரு. நாம எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும் அப்படின்றத நம்மளுக்கு புரிய வச்சாரு. எண்ணத்தின் வலிமையை பத்தி நமக்கு கொடுத்து புரிய வச்சிருக்காரு. வாழ்க்கை வள உயர்வு படிகள்லாம் 5: உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, பிரம்மஞானம். இந்த 5ம் நாம வாழ்க்கையில உயர்வு அடைவதற்கான படிகளாகும். நாம எந்த செயலை செஞ்சாலும் அதற்கு விளைவை நாம தான் அனுபவிக்கணுன்றத உணர்த்தி செயலொழிவு தத்துவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. செயலுக்கேற்ற விலை வரும்னு நம்மளுக்கு புரிய வச்சு செயலொழிவு தத்துவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. காந்த தத்துவத்தையும் கொடுத்துருக்காரு. பெண்களின் சிறப்பை பற்றி சொன்னவர் நம்ம மகரிஷி. ஒரு ஆணாக இருந்து பெண்களின் மதிப்பை உணர்ந்தவர். பெண்களுக்கு தன்னோட உடலமைப்புக்கேற்ப தேவையான மான் பயிற்சியை மகரிஷி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த காலத்துல பெண்களுக்கெல்லாம் தீட்சையே கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம மகரிஷி தீட்சை கொடுத்து எல்லா பயிற்சியும் பெண்களுக்கு கொடுத்து பெண்களை மதித்து உயர்த்தி
போற்றும் விதமாக அன்னை லோகாம்பல் பிறந்த நாளை மனைவியர் தினமா கொண்டாட வச்சாரு. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் மனவளக்கலையை கற்றுக்கொண்டால் போதும், அந்த குடும்பமே சிறப்பாக மாறும்னு சொன்னவர் நம்ம மகரிஷி. எல்லா மகான்களும் சிறப்பானவங்க தான். ஆனா நம்ம மகரிஷியின் சிறப்பு என்னன்னா, இந்த இயற்கை எப்படி தோன்றியது என்பதற்கு சூத்திரதாரியே நம்ம மகரிஷி தான். மெய்ப்பொருள் சுத்தவெளி என்னும் இறைவனே அனைத்துமாக வெளிப்பட்டு இருக்கான் என்று குறிப்பா இந்திய நாட்டு உபநிஷத்துல சொல்லியிருக்கு. நம்ம வேதத்துல அத்வைதம் தான் ஆழமா இருக்கு. சுத்தவெளி என்னும் மெய்ப்பொருளே தன்னிலுள்ள ஆற்றலோடு அதுவே தானாக எல்லாம் வெளிப்பட்டும்னு சொன்னாங்க. ஆனா எப்படின்னு சொல்லல. அண்மை காலத்துல வேதாத்ரி மகரிஷி தான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் எனும் அடிப்படை தத்துவத்தை நமக்கு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. வேதங்கள் 4: ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள். 5வது வேதமாக வேதாத்திரியத்தை நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க. ஒரு மனிதர் வாழ்க்கையில முன்னேறணும்னா அவனுக்கு வாழ்க்கையை சரியா வாழ தெரியணும். அறிவு வளர்ச்சி இருந்தா தான் அவனால வாழ்க்கைய சரியான பாதையில கொண்டு போக முடியும். அதுக்கு தான் நமக்கு 12 வாழ்க்கை தத்துவத்தையும் கொடுத்திருக்காரு. அறிவில் மேன்மை அடைய அறிவு திருக்கோயில் அமைத்து கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் அறிவுக்கு ஒரு கோவிலை கட்டி யாரும் கொடுத்ததில்லை. நம்ம மகரிஷி தான் நம்மளுக்கு அறிவு திருக்கோயில் ஒன்று அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சமுதாயம் நல்லா இருக்கணும்னு 14 உலக சமாதான திட்டங்களை கொடுத்திருக்காரு. சமுதாயம் அமைதியா வளமா வாழறதுக்கு ஓருலக பேரரசு தேவைன்னு சொல்லியிருக்காரு. உலக சமாதானம் அடையணும்னு தான் மகரிஷியோட கனவு. அதுக்கு தனி மனித அமைதியின் மூலமா தான் அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதி. குடும்ப அமைதியா இருந்தா தான் சமுதாய நலமாக இருக்கும். சமுதாய நலமாக இருந்தா தான் உலக அமைதி அடையும்னு நமக்கு எல்லா தத்துவத்தையும் கொடுத்திருக்காரு. குருவினுடைய சிறப்பு ஸ்தூல உடலை தொலைத்த பின்னும் தொடர்ந்து அருளை வழங்கி கொண்டிருப்பவர் தான் குரு. நம்மளுடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தங்களுடைய ஸ்தூல உடலை தொலைத்த பின்னும் தன்னுடைய சீடனுக்கு என்னென்ன உயர்வு தர வேண்டுமோ அதை கொடுத்து சரியான பாதையில இட்டு சென்று கொண்டிருப்பவர் நம்மளுடைய மகரிஷி. பொதுவா குரு என்பவர் குருவாகவே இருப்பார், சீடன் சீடனாகவே இருப்பார். நம்ம மகரிஷி தான் எல்லோரையும் குருவாக்கி இருக்கார். இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கத்துல 17,000 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, 1,00,000 அருள்நிதியங்க இருக்கிறாங்க. எந்த குருவால இப்பேற்பட்ட குருமார்களை உருவாக்க முடியும்? குருவோட சிறப்பு பத்தி கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். யோக வாழ்க்கையை மக்களுக்கு அளித்த யோக குரு, குறைந்த அளவு கல்வி தகுதி உடையவர்களையும் இறைநிலையை உணரச் செய்த பாமர மக்களின் தத்துவ ஞானி, எண்ணத்தை ஆராய்ச்சி செய்ததால் மனோ தத்துவ நிபுணர், ஆசையை சீரமைக்க சொன்ன சீரமைத்த ஞானி, சினம் தவிர்த்து கவலை ஒழிக்கச் செய்த பண்பாளர், நான் யார் என்று உணர வைத்த வித்தகர், போரில்லா நல்லுலகம் வேண்டும் என்று முயற்சித்த உலக சமாதான தூதுவர், பொருள் துறையில் சமநீதி வேண்டும் நினைத்த பொருளாதார நிபுணர், சீர் செய்த பண்பாடு வேண்டும் என்று நினைத்த சமூக சீர்திருத்தவாதி, சிந்தனையோர் வழிவாழ்வு வேண்டும் என்று சொன்ன சிந்தனையாளர், சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு கொடுத்த சீர்திருத்தவாதி, இறை வழியே வாழ்க்கை என்ற இறை விஞ்ஞானி, வளரும் குழந்தைகளை மட்டுமே விளையாடச் சொன்ன உடல் தத்துவ நிபுணர், செயலுக்கேற்ற விளைவு என்று சொன்ன தத்துவ ஞானி, காந்த தத்துவத்தை விளக்கிய மகான், பாரு முழுவதும் உணவு பொதுவாக்க வேண்டும் என்று பாரதியின் கனவை நனவாக்க நினைத்த உத்தமர், பல மதம் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையான இறைநிலையை உணர்த்திய இறைஞானி, பிரம்மத்தை தானும் உணர்ந்து மற்றவருக்கும் போதித்த பிரம்ம ஞானி,
பல பல்கலைக்கழகங்களும் வேதாத்திரியத்தை ஏற்று நடத்தச் செய்த பல்கலைக்கழக வேந்தர் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வேதாத்திரியத்தை வேரூன்றச் செய்த முதல்வர், தியானத்தின் மூலம் மக்களின் உடலும் மனமும் அழகுறச் செய்த அழகு கலை நிபுணர், கிராமங்களிலும் வேதாத்திரியத்தை கொண்டு சென்ற பாமர மக்களின் அருள் தந்தை, மின்சார மூலம் காந்தத்தை உணரச் செய்த இயற்பியல் விஞ்ஞானி, இயற்கை தத்துவத்தை உணரச் செய்த இயற்கை தத்துவ ஞானி, உடலில் உள்ள ஹார்மோன்களையும் ரசாயனங்களையும் முறைப்படுத்திய வேதியியல் விஞ்ஞானி, உயிரினங்கள் தோன்றிய வரலாற்றை உணர்த்திய உயிரியல் விஞ்ஞானி, கர்மயோகத்தை போதித்த கர்ம யோகி, ஐன்ஸ்டைன் கனவை நனவாக்கிய விஞ்ஞானி, ஆதிசங்கரர் போதித்த அத்வைதத்தை விளக்கிய மெய்ஞானி, அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் மூன்றுமே சரியானதுதான் என்று உலக மக்களுக்கு உணர வைத்த உலகநல தொண்டன், விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்த மகான், மெய்ஞானத்தை புறக்கணித்த விஞ்ஞானம் வாழ்வின் வளமளிக்கும் என்று சொன்ன விஞ்ஞானி, உலக சமாதானம் வேண்டும் என்று கனவு கண்ட உலக சமாதான தூதுவர், யோகாசனங்களின் பல நிலைகளை சுருக்கி எளிய முறை உடற்பயிற்சி தந்த உடல் தத்துவ நிபுணர், காயக்கல்பத்தை எளிமைப்படுத்தி எளிய முறை காயக்கல்பத்தை தந்த சித்தர், தற்சோதனை என்ற அகத்தாய்வின் மூலம் வாழ்க்கை சிக்கல்களை தீர்த்த வழக்கறிஞர், 70க்கும் மேலான புத்தகங்கள் எழுதிய எழுத்தாளர், 2000க்கும் மேல் பாடல்கள் எழுதிய இனிய பாடலாசிரியர், ஐநா சபையில் பேசிய இந்தியர், கூடுவாஞ்சேரி தந்த மாணிக்கம், அன்பிலே தாயை போன்றவர், அறிவூட்டுவதிலே தந்தையை போன்றவர், அனைவருக்கும் வழிகாட்டிய தலை சிறந்த குரு, தெய்வத்தை மக்களுக்கு தெளிவாக உணர்த்திய மகாகுரு, அருளாற்றலை அனைவருக்கும் அறிவாக தந்தையாக இருந்த நம்முடைய அருள் தந்தை, இந்த அத்துணைக்கும் மேலே சொன்ன அத்துணையும் வாழ்ந்து காட்டிய ஆச்சாரியார், ஞானாசிரியர் என்று பல நிலைகளில் அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் போதாது. அந்த அளவுக்கு குரு உயர்வான ஒரு பெரும் நிலையை உடையவர் நம்முடைய குரு. அந்த உயர்வான குருவை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவர் சென்ற வழியிலேயே நாம் செல்வோம் என்று கூறி இந்த குருவின் சிறப்பு சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஒரு சிறிய பாடல். என்னை யானறிய வேண்ட, என்னை யானறிய வேண்ட, இறைவா என் குருவாய் வந்தாய், இறைவா என்னை யானறிய வேண்ட, இறைவா என் குருவாய் வந்தாய், இறைவா சென்னையில் சிந்தை வைத்து, சென்னையில் சிந்தை வைத்து சீதவம் முறையாய் செய்தேன், இறைவா சென்னையில் சிந்தை வைத்து சீதவம் முறையாய் செய்தேன், இறைவா என்னை யானறிய வேண்ட, இறைவா என் குருவாய் வந்தாய், இறைவா உன்னையே என்னுள் காட்டி,
உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய் இறைவா. என்னை யானறிய வேண்ட இறைவா. என் குருவாய் வந்தாய் இறைவா. முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் இறைவா. என்னை யானறிய வேண்ட என்னை யானறிய வேண்ட இறைவா. என் குருவாய் வந்தாய் இறைவா. வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூமில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பல சீடர்களை குருக்களாக மாற்றிய நமது குருவின் சிறப்பு பற்றி மிகவும் சிறப்பாக உரையாற்றினீர்கள் அம்மா. வாழ்க வளமுடன். உங்களோட உரை மிகவும் நன்றாக இருந்தது. இப்போது அம்மாவிடம் பேச விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்பாக இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு பஞ்சபூத நவகிரக தவம் கன்னடத்தில் இயற்ற இருக்கின்றோம். 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை கன்னடத்திலே வாத்து இருக்கின்றோம். 4:55 மணிக்கு எக்ஸலண்ட் எஜுகேஷன் அத்யுத்தம வித்யா என்ற தலைப்பிலே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சந்தியா நாகராஜ் அவர்கள் கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். நாளை மதியம் 2 மணிக்கு தவம். அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் ஸ்ரீ ரவீந்திரன் கே அவர்கள் அன்பை உணர வழி வே டு எக்ஸ்பீரியன்ஸ் லவ் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்ற இருக்கிறார்கள். மாலை 4:15 மணிக்கு தவம். அதை அடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அனுசுயா கே அவர்கள் கர்மக சித்தாந்தா என்ற தலைப்பிலே கர்மா தியரி என்ற தலைப்பிலே கன்னடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். இப்போது காஞ்சனா வேணுகோபால் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. காஞ்சனா வேணுகோபால். புலவர் நடராஜன், நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. ரொம்ப சிறப்பான சொற்பொழிவு. 17,000 பேராசிரியருங்க, பல லட்ச அருள்நிதிங்க பற்றி சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா. பாடி குருவுடைய மொத்தத்தையும் ஒரு தொகுப்புரை மாதிரி சிறப்பாக அமைஞ்சது பேச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். விஜய் கண்ணன் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. விஜய் கண்ணன். ஹலோ, வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன். நந்தி. வாழ்க வளமுடன் விஜய். இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் சூப்பரா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா குரு, அந்த குருவை பத்தி நீங்க வெவ்வேறு பெயர்கள் சொன்னீங்க இல்லையா?
அது இயற்கை அறிஞ்சதுனால அவருக்கு ஒரு பேரு, அப்புறம் சித்தர் ஆமா. அப்படிங்கிற ஒரு பேரு. ஆ, அந்த அதை தொகுத்த ஒவ்வொரு பேரு நீங்க சொல்லும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு அதை கேட்கறதுக்கே. ஆமாவா? இன்னும் சொல்லணும், இன்னும் சொல்லணும், இன்னும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் இன்னொரு நிறைய வாட்டி நீங்க இருக்கு. ரிப்பீட் பண்ணா டைம் பத்தாதுன்றதுனால சுருக்கி சொல்லியிருக்கேன் விஜய். அதாவது நீங்க சொல்ல சொல்ல இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டீங்களா மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படிங்களா? அழகா இருந்துச்சுங்க அது. சரி டிஃப்ரெண்ட் சரி. நேம்ஸ் அவங்களுக்கு. இது பண்ணனால இப்படி பேர் வந்துச்சு, அது பண்ணனால இப்படி பேர் வந்துச்சுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. சரிங்க. ஆம், அது மட்டும் இல்ல, அப்புறம் நீங்க இன்னும் அவர் பாடல்கள் நீங்க லாஸ்டா கொடுத்தீங்க பாடல், ஆமா அதுவும் ரொம்ப ஆமா. அருமையா இருந்துச்சு. சரி சரி. நீங்க வாழ்க்கை தத்துவம் சொன்னீங்க இல்லையா, ஆமா. அதுல 12 18 எனக்கு சரியா 12 கிளியர் பண்ண. 12 அது ஓகே. அது ஆக்சுவலா என்ன ஆனந்தி 12 எதை மீன் பண்ணீங்க? 12 நமக்கு வாழ்க்கை நம்ம புக்ல ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அறநெறிகள் 3 வாழ்க்கையில தத்துவத்துல. ஓகே 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 அதெல்லாம் தான் 12 தத்துவங்கள். ஓகே ஓகேங்க ஓகே. ஒழுக்கம், கடமை இதெல்லாம். ஒழுக்கம், கடமை, ஈகை, ஓகே அது எல்லாமே அது எல்லாமே. ஓகேங்க. ரொம்ப உங்களோட வாய்ஸ், பிச் ஆஃப் த வாய்ஸ் இஸ் லிட்டரலி குட். அண்ட் அண்ட் யுவர் நீங்க பிரீஃப் பண்ண விதம், அதாவது மகரிஷி பத்தி பிரீஃப் பண்ண விதமும், மகரிஷினால பயனடைஞ்ச நிறைய அருள்நிதிகள், டீச்சர்ஸ், நிறைய பேர் டிகிரி வாங்கினது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மெசிமரைசிங் ஸ்பீச் given by you. ரொம்ப நல்லா. பிச் ஆஃப் த வாய்ஸ் இஸ் ஆல்சோ லிட்டரலி குட். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. தேங்க்யூ விஜய். எல்லாமே குரு கொடுத்தது தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சுருக்கமா சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய நிறைய குரு கொடுத்ததெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம டைம் பத்தாதுன்றதுனால எளிமையா சுருக்கமா சொல்லியிருக்கிறோம். சுருக்கமா இருந்தாலும் சூப்பரா தெளிவா இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் விஜய். வாழ்க வளமுடன். ஆமாங்க. இந்த half an hourல அவ்வளோ நீங்க கொடுத்திருக்கீங்க இன்ஃபர்மேஷன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க குரு பத்தி. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன்ங்க. மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாங்க. அருள்மொழியா மேடம் பேசலாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அக்கா. ரொம்ப அருமையா இருந்தது. இனிமையான பாடலோட, அருமையான விளக்கத்தோட, புதிதாக வந்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுகிற விதத்துல ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. நன்றி அக்கா. ரொம்ப 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 அற்புதமா சிறப்பா இருந்ததுமா. விளங்கி கொள்கிற வகையில் எளிமையான நல்ல அருமையான சிற்றுரை நல்லா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லது நல்லது. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. கௌரி அன்மியூட் பண்ணி பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அக்கா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அருள் ஆனந்தி. வாழ்க வளமுடன் அக்கா. அதாவது குரு பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க, விளக்கமா இருந்தது, சொல்ற விதமும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேசணும். நல்லா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறவங்க இவ்வளவு தெளிவா பேசுறது நல்லா இருந்தது. நன்றி அக்கா. எல்லாரோட ஆசீர்வாதத்திலும் குருவோட ஆசீர்வாதத்திலும் எல்லாம் நல்லபடியா. உங்ககிட்ட ஒரு தனித்திறமை, அந்த பாடல் பாடுற தனித்திறமையும் நல்லா இருக்குது. நன்றி அக்கா. வாழ்க வளமுடன். அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த பாடல் கடைசியில பாடுனீங்களே அதுவும் நல்லா இருந்தது. குருவோட பாடல். ஒரு குருவோட மேன்மையை எவ்வளவு அழகா சொல்லணுமோ அது அழகா சொன்னீங்க. நல்லா இருந்தது. சரிங்கக்கா. தெளிவா இருந்தது. சரி சரிப்பா. ஓகேப்பா. வாழ்க வளமுடன். மேலும் மேலும் உங்களோட தொண்டு உயரட்டும், சிறக்கட்டும். தேங்க்யூக்கா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க ஐயா. சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய குருவின் சிறப்பு என்ற தலைப்பில் மிகவும் சிறப்பாக நமக்கு உரையாற்றி குருவின் சிறப்பை, மேன்மையை நமக்கு அளித்த அம்மா அவர்களை வாழ்த்தும் நேரம். அனைவரும் துரிய நிலைக்கு வரவும். இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை ப்ரொஃபசர் அருளானந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்பம் வாழ்க வளமுடன்.
கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா கணபதி அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன் பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். முடிவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.